கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வசந்த காலம் வசந்த காலம் சமீபமாகுதே, நம் இயேசு ராஜா வருகையும் துரிதமாகுதே. அத்திமரம் காய் காய்த்து அத்திமரம் காய் காய்த்து திராட்சை செடி பூ பூத்து வாசனை பரிமளம் வீசிடுதே. நேசுராஜா வருகையும் துரிதமாகுதே, வாசனை பரிமளம் வீசிடுதே. நேசரின் வருகையும் துரிதமாகுதே. ஆயுதமாவோம் 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 ஆயுதமாவோம். இயேசு ராஜா வருகைக்கு ஆயுதமாவோம். எரிகின்ற விளக்கேந்தி ஆயுதமாவோம். என்னையோடு காத்திருந்து ஆயுதமாவோம். ஆயுதமாவோம் ஆயுதமாவோம். எக்கால சத்தம் தொனிக்க ஆயுதமாவோம். சித்தமே நித்தம் செய்து ஆயுதமாவோம். வசந்த காலம் சமீபமாகுதே, நம் இயேசு ராஜா வருகையும் துரிதமாகுதே. வசந்த காலம் சமீபமாகுதே, நம் இயேசு ராஜா வருகையும் துரிதமாகுதே. சிலுவையில் மரித்தவர் உயிர்த்தெழுந்தாரே. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்த இயேசுவாய் வரப்போகின்றார். யூதராஜ சிங்கமாய் வரப்போகின்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவாய் வரப்போகின்றார். யூதராஜ சிங்கமாய் வரப்போகின்றார். மகிமையில் நம்மை தானே சேர்த்திடுவாரே. மறுரூப மகிமையில் சேர்ந்திடுவோமே. ஆயுதமாவோம் ஆயுதமாவோம். நம் இயேசு ராஜா வருகைக்கு ஆயுதமாவோம். எரிகின்ற விளக்கேந்தி ஆயுதமாவோம். எக்கால சத்தம் தொனிக்க ஆயுதமாவோம். வசந்த காலம் சமீபமாகுதே, நம் இயேசு ராஜா வருகையும் துரிதமாகுதே. மண்ணுலக வாழ்வை விட்டு மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணிலே பரப்போமே. மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணிலே பரப்போமே. மரித்தோரே உயிர்த்தெழுந்து சென்றிடுவாரே. மரித்தோரே உயிர்த்தெழுந்து சென்றிடுவாரே. உயிரோடுள்ள நாமுமே சென்றிடுவோமே. நம் இயேசு ராஜா மகிமையில்
சேர்ந்திடுவோமே. ஆயுதமாவோம், 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 நம் இயேசு ராஜா வருகைக்கு ஆயுதமாவோம். இனி காலமே காலமே செல்லாதென்றார், இயேசு ராஜா வருகையோ துரிதமாகுதே. இனி காலமே காலமே செல்லாதென்றார், இயேசு ராஜா வருகையோ துரிதமாகுதே. எக்கால சத்தமே எக்கால சத்தமே வானில் தொனிக்குமே. எக்கால சத்தமே எக்கால சத்தமே வானில் தொனிக்குமே. ஒரு நொடியிலே மறுரூபம் ஆகிடுவோமே. மறுரூப மகிமாயில் சேர்ந்திடுவோமே. முகமுகமாய் அவரை நாம் கண்டிடுவோமே. ஆயுதமாவோம், ஆயுதமாவோம், நம் இயேசு ராஜா வருகைக்கு ஆயுதமாவோம். எரிகின்ற விளக்கேந்தி ஆயுதமாவோம். எரிகின்ற விளக்கேந்தி ஆயுதமாவோம். எக்கால சத்தம் தொனிக்க ஆயுதமாவோம். வசந்த காலம் வசந்த காலம் சமீபமாகுதே. என் இயேசு ராஜா வருகையும் துரிதமாகுதே. வசந்த காலம் சமீபமாகுதே. என் இயேசு ராஜா வருகையும் துரிதமாகுதே. அத்திமரம் காய் காய்த்து அத்திமரம் காய் காய்த்து திராட்சை செடி பூ பூத்து வாசனை பரிமளம் வீசிடுதே. நேசரின் வருகையும் துரிதமாகுதே. காட்டுப்புறா சத்தமே எங்கும் கேட்குமே. இந்த காட்டுப்புறா சத்தமே எங்கும் கேட்குமே. இயேசுவின் வருகையை சொல்லிடுமே. ஆயுதமாவோம், 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 இயேசு ராஜா வருகைக்கு ஆயுதமாவோம். நம் இயேசு ராஜா வருகைக்கு ஆயுதமாவோம். எக்கால சத்தமே வானில் தொனிக்குமே. ஒரு நொடியிலே மறுரூபம் ஆகிடுவோமே. எக்கால சத்தமே வானில் தொனிக்குமே. நொடியிலே மறுரூபம் ஆகிடுவோமே. வசந்த காலம் சமீபமாகுதே. நம் இயேசு ராஜா வருகையும் துரிதமாகுதே. ஆம் தேவ பிள்ளைகளே, வசந்த காலம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24:32 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா,
வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம் சமீபமாயிருக்கிறது என்று கர்த்தர் என்னோடு கூட இந்த பாடலை சொல்லும் போது இந்த வரிகளிலிருந்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். வசந்த காலம் சமீபமாயிற்று. அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆமேன். வசந்த காலம் எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேலாகிய தேசம் 1948 ஆண்டில் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றது. அப்பொழுதுதான் அது துளிர்விட்டது. அப்பொழுதிலிருந்தே நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யம் ஹல்லேலூயா வருகைக்கு சீக்கிரமாய் முன்குறிக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து அறிகிறோம். ஆமேன். அத்தி மரம் துளிர் விடுவது போல இஸ்ரவேல் 1948 துளிர் விடுந்துச்சு. ஹல்லேலூயா. அதனுடைய வாசம் ஹல்லேலூயா அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இது கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தங்களுடைய வஸ்திரங்கள் வெண்ணங்கி வஸ்திரமாக வைத்து, கரைபடாத வஸ்திரமாக வைத்து, குறையில்லாத வாழ்வை வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் ஊழியம் செய்து கரையற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாசு இல்லாதவர்களாய் நாம் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். உன்னத பாட்டு 2:13 கர்த்தர் பேசுகிறார் இப்படியாக: அத்தி மரம் காய் காய்த்து, திராட்சை செடிகள் பூ பூத்து, வாசனையும் பரிமள தைலமும் வீசுகிறது. ஹல்லேலூயா. காட்டுப்புறா சத்தம் தேசத்தில் கேட்கும். ஹல்லேலூயா. காட்டுப்புற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய சத்தம் தேசத்தின் மத்தியிலே கேட்கும், தேசத்தின் மத்தியிலே தொனிக்கும். அது எச்சரிப்பின் சத்தமாக, ஆயுத்தம் ஆகிற சத்தமாக அது தொனிக்கும், ஆயுத்தம் ஆகும்படியாக அது தொனிக்கும். ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஹல்லேலூயா ஆயுத்தமாய் நாம் காத்திருப்போமானால், எரிகின்ற விளக்கோடு எண்ணெயோடு, எண்ணெய் என்பதை எதை குறிக்கிறது என்றால் அபிஷேக தைலத்தை நம்மில் விலையேற பெற்ற அச்சாரமாக முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியுமானால் ஹல்லேலூயா அது ஊற்றுண்ட பரிமளம் தைலம் போல ஆரோன் தாடியில் வழிந்தோடுகிற அபிஷேகம், தாவீதின் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம், எலியாவின் மேல் ஊற்றப்படுகிற அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள அனல் கொண்டு இருக்குமானால் ஹல்லேலூயா நம் விளக்கு அணையாது. ஹல்லேலூயா. அணையாத விளக்கோடு, எரிகின்ற விளக்கோடு ஏந்தினவர்களாய் கர்த்தருடைய வருகைக்கு ஆயுத்தமாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:52 இப்படியாக வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது: கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம் என்று அருமையாக வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மழை வரும் என்றால் ஹல்லேலூயா அந்த நிலத்தில் மழை பெய்யும் போது மண் வாசம் வரும். ஹல்லேலூயா. ஒரு தோட்டத்தில், பூந்தோட்டத்தில் செல்லும் போது நறுமணம் வீசும். ஹல்லேலூயா. அதுபோல இது வசந்த காலம். இந்த வசந்த காலத்திலே இயேசுவின் வருகையை நாம் உணர்வடைவோம். எப்படி என்றால், ஆவியுள்ள பிள்ளைகள், அனலுள்ள பிள்ளைகள் இருப்பீர்களானால் உணர்வென்பது ஆவியில் உணர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வருகை துரிதமாய் இருக்கிறது. நாம் விழித்திருந்து ஜெபிப்போம், நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய ஊழியங்களை சரியாய் அவர் சித்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து செய்வோம் என்று சொல்லி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. தாழ்மை. ஹல்லேலூயா. முதலாவது மேன்மைக்கு முன்பதாக தாழ்மை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி, தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் என்றால், வருகையில் நீங்களும் நானும் வெட்கப்படாமல் மறுரூப மகிமையில், இயேசு ராஜாவின் மகிமையில் அவரை முகமுகமாய் காண நாம் பாக்கியம் பெறுவோம். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் துணிக்கும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு ஹல்லேலூயா உங்களுக்குள்ள இருக்கும். ஆவி உயிர்த்தெழுந்ததலாய் இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களில் இருப்பார் என்றால் உங்கள் ஆவியும் உயிர் பெற்று இருக்கும். உயிர் பெற்றிருக்கிற நீங்கள் மணவாட்டியும் வா என்கையில், சபையும் வா என்கையில், இயேசு ராஜாவின் வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால், எப்பொழுதும் அவரை நோக்கி ஜெபிப்பீர்களானால், ஹல்லேலூயா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருப்பீர்களாக. ஏனென்றால் உங்களை வஞ்சிக்கும்படி கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. ஆவியில் அனல் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால், உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியும் என்றால், எல்லா சத்ருவின் கிரிகைகளும் அந்தகார கிரிகைகளும் ஹல்லேலூயா சுட்டெரித்து போட்டுவிடும். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் சுமந்த பிள்ளைகளாய், அவருடைய பிரசன்ன பெட்டிகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா காரியங்களும் ஜெயம் பெறுவீர்கள். விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும். இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு நொடியில் மரித்தோர் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். அப்பொழுது நாமும் அவரோடு கூட செல்வோம் என்று 1 தெசலோனிக்கேயர்ல அழகாக சொல்கிறார். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது யார் எழுந்திருப்பார்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர்கள். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால், கிறிஸ்துவனுடைய சித்தத்தை செய்வோமானால், கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்திருப்போமானால், கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்திருந்து அவரை பிரதிபலிக்கிற பிம்பங்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்கையிலும், நம் பேச்சிலும், நம் எண்ணங்களிலும், நம் வாழ்க்கையிலும், நம் நடத்தையிலும், நம் உபதேசத்திலும், நம் ஊழியத்திலும் கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொண்டு ஊழியங்களை செய்வோம் என்றால், நீங்களும் நானும் வெட்கப்படாமல் கர்த்தருடைய வருகையிலே சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. There it is. There it is. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த தேவ செய்தியை ஹல்லேலூயா கொடுக்கும்படியாக உதவி செய்தார். ஆவியில் அனல் கொண்டு சொன்ன வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ நிச்சயமாக பயனடைந்து ஆயுத்தமாவோம். ஹல்லேலூயா. நம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா.